பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்திருப்போம். 10 கன்னிகைகளை குறித்து. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தீபட்டியும் எண்ணெயோடு கூட இருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் தீபட்டி மாத்திரம் இருந்தது, ஆனால் எண்ணெய் அவர்களிடத்தில் இல்லை. மணவாளன் வந்து விட்டார். அவர்கள் தங்களுடைய தீபட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அவரிடத்தில் எண்ணெய் இல்லாததினாலே அவர்களால் ஆயத்தப்பட முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் புத்தி உள்ளவர்கள் எண்ணெயும் வைத்திருந்ததினாலே மணவாளன் வந்த பொழுது அவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். எங்கு? பரலோகத்தில் பிரவேசித்தார்கள். எப்படி பிரவேசித்தார்கள் என்று சொன்னால், எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றது நிமித்தமாக கல்யாண வீடாகிய பரலோகத்துக்குள்ளே போனார்கள். மணவாளன் வந்து விட்டார். கதவு பூட்டப்பட்டது. இப்பொழுது புத்தி இல்லாதவர்கள் தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படவில்லை. ஏன் திறக்கப்படவில்லை? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அதனால பரலோகம் அவர்களால் வர முடியவில்லை. பிரியமானவர்களே, எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால்தான் பரலோகத்துக்கு நாம் செல்ல முடியும். நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுதே நாம் பரலோகம் போக முடியும். இல்லை என்றால் நாம் கைவிடப்படும். பிரியமானவர்களே, எண்ணெயாகிய பரிசுத்த ஆவி பெறுவதற்கு ஒரே வழி, சீஷனாக வாழ்ந்து பெற்றுக்கொள்வோம். பரலோகத்தை நாம் சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.